வந்து எடுத்தாங்கன்னா ஃபீமேல் வந்து 4 ரூபாயும் மேல் வந்து 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வீட்டில எல்லாம் வளர்க்கலாமா இல்லை தோட்டத்தில் தான் நல்லதா? தாராளமாக எங்கே வேணால் வளர்க்கலாம் ப்ரோ. வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ நீங்கள் அனுப்ப முடியுமா? அதெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்குது ப்ரோ. பால்கனி இருக்குது, கருங்கண்ணி இருக்குது. வேணுங்க ஃபீமேலு. இது பால்கனி ப்ரோ. இது மொத்தம் 7 குட்டி படிச்சுக்கிறோம். 7ல் 3 கொடுத்தாச்சு. இது செங்கண்ணியில் புளிச்சாரை ப்ரோ. உங்கள் பேர், இது எந்த ஊர்? என் பேர் வந்து ரங்கராஜன். இது வந்து பார்த்தீங்கன்னா வீரக்கல்லேருந்து வேலக்கவுண்டன்பட்டி ரோடில் இடையில இருக்குது. நம்ம தோட்டம் வந்து விஸ்வநாதன் தோட்டம்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். இது வந்து நாய் வந்து பார்த்திங்கன்னா சிப்பிப்பாறை நாய்க்குட்டி. இதில் குட்டி போட்டிருக்கு வந்து கண்ணிலையும் போட்டிருக்கு, சிப்பிப்பாறையும் போட்டிருக்கு, கரம்பை 3 வெரைட்டி இருக்குது. குட்டி வந்து கரெக்டாக 24 நாள் ஆச்சு. வீட்டு காவலுக்கு, வேட்டைக்கு ஓட்டுறவங்க எல்லா பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் கஸ்டமர் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். கஸ்டமருக்கு பூராமே சர்டிஃபிகேஷன் ஆகிருக்கு. நான் ஃபாதர் வந்து 33 இன்ச்சு ஹைட்டு, மதர் வந்து 27 இன்ச்சு ஹைட்டு. போன பேட்ச்சு குட்டியை பூராமே நல்ல தரமாக வந்திருக்கு. கரெக்டாக 8 மாத குட்டியெல்லாம் 30 இன்ச்சு 29 இன்ச்சு ஹைட்லாம் வந்திருக்கு. பக்கத்தில் லோக்கல்லையும் கொடுத்துருக்கோம். வேணால் கஸ்டமருக்கிட்டேருந்து ஃபோட்டோ வீடியோ எல்லாமே வாங்கி வச்சுருக்கோம். அந்த வீடியோவும் உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணி விடுறோம். குட்டியெல்லாம் தெளிவாக இருக்கும். எத்தனை மாதத்தில் இது வாங்கி வளர்க்குறது நல்லது? சாப்பாடு மோஸ்ட்லி வந்து 25 நாளைக்கு மேலே இருந்துச்சுனாலும் வளர்க்க நல்லாயிருக்கும். ஒருத்தவங்க வந்து நான் சீக்கிரத்தில் எடுத்து வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து 25 நாளைக்கு மேலே நல்ல சாப்பாடு நல்ல ஃபுட்டு மட்டும் நல்லா எடுக்க ஆரம்பிச்சுன்னா தாராளமாக எடுத்து வளர்க்கலாம். இல்லை எனக்கு வந்து உடனே இல்லைப்பா எனக்கு வந்து சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலும் எடுத்து வளர்க்கலாம். இல்லை கொஞ்சம் பெரிய குட்டி ஆகிட்டு ஒரு 35 நாள் 40 நாள் நெருக்கி வந்ததுக்கப்புறம் வந்து எடுத்துகிட்டு போய் வளர்க்குறது பெஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் தாய்ப்பால் குடிச்சு நல்ல ஆரோக்கியத்தோட ஸ்ட்ரென்த்தோடு இருக்குங்க. இந்த ப்ரௌன் கலர் இருக்குல்ல, ப்ரௌன் கலர் இருக்கிறனால இது வந்து செங்கண்ணி. ஒயிட் கலரில் மேல் இருக்கும், அங்கே வச்சு தனியாக கட்டி வச்சுருக்கேன். அது வந்து பால்கண்ணி. பிளாக் கண்ணி வந்து ஃபுல்லாகவே பிளாக்காகவே இருக்கும். கீழே முள்ள ரோம பூரா பிளாக்காக இருக்கும். இது ஃபுல்லாகவே பிளாக்காகவே இருக்கும். இது கண்ணி எத்தனை மாதம் ஆச்சுங்க? இது கரெக்டாக 8 மாதம் ஆகுதுங்க. 8 மாதம் குட்டி. ஆமாம். 8 மாதத்தில் 30 இன்ச்சு ஹைட் வந்துருக்குமா? இப்போ 28 இன்ச்சு ஹைட் இருக்குது. ஃபுல்லாக தென்னந்தோப்பு. இன்னொன்று வந்து 38 ஏக்கர் அது அவங்ககிட்ட இருக்குது. இதுதான் பால்கனிங்கிறதா? இது பால்கன்னி ப்ரோ. இது என்ன ரகம்? இது வந்து பால்கன்னி. இது அடியில் வந்து ஒயிட் கலரில் வந்துடும். இது மேட்டிங் விட்றப்ப அவங்களுக்கு ஒரு குட்டி கொடுத்தோம்னால மேட்டிங் அதான் ஃபுல் அமௌண்ட் கொடுத்துட்டோம்னா குட்டி கொடுக்க தேவையில்லை. ஃபுல் அமௌண்ட் கொடுக்கல, இல்லை குட்டி டைம்ஸ்னால் பகுதி அமௌண்ட்டு கொடுக்கணும். ப்ளஸ் வந்து குட்டியும் கொடுக்கணும். 5 குட்டி போட்டோம்னா ஒரு குட்டி கொடுக்கணும். 5 குட்டிக்கு மேலே 6வது குட்டின்னு போயிடுச்சுனாவே 2 குட்டி கொடுக்கணும் கஸ்டமருக்கு. சாரி, அந்த நாய் மேட் பண்ணுறவங்களுக்கு. இப்போ எவ்வளோ கேட்குறாங்க மேட்டிங்க்கு? இப்போ மேட்டிங் நல்லா தெளிவான நாய் 30 இன்ச்சுக்கு மேலே போயிட்டாலே மேட்டிங் வந்து 13 ரூபாலேருந்து 15 ரூபா கேட்குறாங்க 2 மேட்டிங்க்கு. இதே இது குட்டி டேம்ஸ்னால் 8000 ரூபா மேட்டிங்க்கு. ப்ளஸ் வந்து ஒரு குட்டி கொடுக்கணும். அது வந்து அவங்க பிடிச்ச குட்டி தான் எடுப்பாங்க. சப்போஸ் 5 குட்டிக்கு மேலே 6வது குட்டின்னு ஆரம்பிச்சுனாங்கன்னா 2 குட்டி எடுத்துக்குவாங்க. இது எனக்கு வயசு கம்மி, அதனால் மேட்டிங் பண்ண முடியாது. வயசு இப்போ கரெக்டாக அடுத்த பேட்சுக்கு வந்து இது ரெடி ஆயிரும். அது மேட்டிங் பண்ணும்போது நம்ம கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நமக்கு, அதாவது நம்ம வந்து போய் நல்லா இருக்கணும், கஸ்டமருக்கு போனால் நல்லா இருக்கட்டும், அவ்வளோதான். நம்ம எப்படி நல்லா இருக்குமோ அவங்களுக்கு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கோசரமே மெயில் எடுத்துகிட்டு வந்தேன். நான் அடுத்ததில் மேட்டிங் பண்ணிடுவோம். கஸ்டமருக்கு தகுந்த மாதிரியே நம்ம குட்டியை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். என்ன ஏஜில் மேட்டிங் பண்ணலாம்? 1.5 வயசுக்கு மேலே ஆயிடணும் ப்ரோ. ஏன்னா குட்டி வந்து தரமாக இருக்கணும். நம்ம குட்டி வந்து கவுண்டிங் அதான் இன்க்ரீஸ் ஆகும். குட்டி வந்து மோஸ்ட்லி போனோம்னா நோய் நொடியெல்லாம் தாங்குறதுனா 1.5 வயசுக்கு மேலே போயிடுச்சு. இது நல்லா நோய் நொடி இல்லாமல் இருந்தால் தான் குட்டி பிறக்கிற குட்டியை பூராமே நல்லா ஆரோக்கியத்தோடு பிறக்கும். கரெக்டாக அந்த தடுப்பூசி மட்டும் மெயினாகவே போட்டுட்டாலே அவங்களுக்கு போதுமானது. மோஸ்ட்லி வந்து ரத்த கழிச்சல் நோய் வரும். ரத்த கழிச்சல் நோய் வந்து பார்த்திங்கன்னா 45 நாளில் ஊசி இன்ஜெக்ஷன் பண்ணிடணும். அது ஒன்று பண்ணிட்டோன்னா அடுத்து வந்து 60 நாள் இல்லைன்னா 75வது நாள் வந்து ரேபிஸ் இன்ஜெக்ஷனு. நாய் குட்டியை வந்து வெறி பிடிக்காமல் இருக்கணும். அந்த குட்டினால் நமக்கு எதாகக்கூடாது, அந்த குட்டி எதாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த 2 இன்ஜெக்ஷன் மெயின் வந்து அந்த 2 இன்ஜெக்ஷன் பண்ணாவே போதும். வேறு எதுவும் இன்ஜெக்ஷன் பண்ணாலும் பண்ணுறாருந்தாலும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பியூர் கன்னியாக இருக்குது. இது பியூர் கன்னி வரும். சேர்த்தது வந்து பியூர் கன்னியில் தான் சேர்த்தோம். வெளியே போயிடாதுல. இது மொத்தம் 7 குட்டி படிச்சுக்கிறோம். 7ல் 3 கொடுத்தாச்சு. இதில் 2 புக்கிங் ஆயிடுச்சு. 2 குட்டி இருக்குது. மேல் ஒன்று ஃபீமேல் ஒன்று இருக்குது. ஃபுல்லாக வந்து கன்னி. கன்னி ரகம். இது கன்னியில் பால் கன்னி இருந்துச்சு, செங்கண்ணி இருக்குது.
எது பால்கனி எது செங்கண்ணி? இது வந்து பால்கனி ப்ரோ. இந்த கால் வந்து ஒயிட் கலரில் இருக்குல்ல, இது வந்து பால்கனி. இது வந்து ப்ரௌன் கலரில் வர்றதுனால இது வந்து செங்கண்ணி. இது என்ன ரேட்டுன்னு விற்கிறீங்க? இது மேல் வந்து 5 ரூபா, ஃபீமேல் வந்து 4 ரூபா ரேட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ப்ரோ. அதேமாதிரி குறுக்கு வந்து ரெட்டை குறுக்கு குட்டி தான். ரெட்டை குறுக்குன்றது எப்படிங்க? ரெட்டை குறுக்குன்னா இந்த வந்து முதுகு அகலம் வந்து கூட வரும். இது வயசு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அகலம் ஏறிடும். அங்கே ஃபீமேல் ஒன்று 8 மாத குட்டி காமிச்சிடல, நல்ல முதுகு அகலம் வந்து நல்லா ஒரு கையால் 1/2 அடி கணக்கு வந்துடும். ஒத்த குறுக்கு வந்து இந்த குறுக்கு வந்து சின்னதாக இருக்கும், முதுகு வந்து ஒல்லியாக இருக்கும். இந்த மேல் ஒன்று காமிச்சிருந்த பால்கனி மேல் அது மாதிரி ஒடுக்கமாக இருக்கும். ரெட்டை குறுக்கு வந்து கொஞ்சம் பெருவிட்டை காமிக்கும், ஒத்த குறுக்கு வந்து கொஞ்சம் பெருவிட்டு கம்மியாக காமிக்கும். இது எத்தனை மாதம் ஆகுதுங்க? இது 35 நாள் ஆச்சு ப்ரோ. எப்போதுமே இங்கே குட்டி அவைலபிள் இருக்குமா அப்படிங்க? அதாவது சீசன் டைம் தான் ப்ரோ. ஒரு 6 மாதம் முடிஞ்சுன்னா அடுத்த 6 மாதம் கழிச்சு தான் இருக்கும். குட்டி வந்து வேணும் அப்படின்னு சொல்லி இருக்கவங்க வெயிட் பண்ணுறவங்களுக்கு நான் குட்டி பொறுமையாக எடுத்து கொடுப்பேன். வெளிலேருந்து நான் எடுத்து கொடுக்கறதில்ல. ஏன்னா குட்டி ஏன் எடுத்து கொடுக்கறது இல்லைன்னா, வெளியில் வந்து நம்மகிட்ட காமிக்கிற ஃபோட்டோ ஒன்றா இருக்கும், குட்டி பிறக்கிறது ஒன்றா இருக்கும், நம்மக்கிட்ட கொடுக்குற குட்டியாக இருக்கும். அதை நம்பி நான் வந்து அவங்க கஸ்டமர் கொடுப்பேன். அந்த பெருவட்டு ஹைட்டு எதுவுமே வந்துருச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது. வரலைன்னா என்னப்பா உடனே நம்பி நான் குட்டி எடுத்தேன், என்னை இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதான் மோஸ்ட்லி வெளியிலேருந்து குட்டி எடுக்கிறதுக்கு கொடுக்கறது கிடையாது. சப்போஸ் எடுத்தே கொடுத்தே ஆகணும்னா முக்கியமான ஆள்கிட்ட தெரிஞ்ச ஆளுகள்கிட்ட, ரொம்ப பழக்கமான ஆளுகிட்ட தெரிஞ்ச ஆள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் எடுத்து கொடுப்பேன். அதுவும் என்ன முடியாத சுச்சுவேஷனுக்கு தான் அதையும் எடுப்பேன். மோஸ்ட்லி வந்து வெளியில் எடுத்து கொடுக்குறதில்ல. நம்மக்கிட்ட இருந்தால் பொறுத்தீங்க ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 5 மாதம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா பருவம் வர்றது எனக்கு தெரியும். அந்த டைம் வருஷம் வெயிட் பண்ணுங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட குட்டி வந்தோடனே கொடுத்துருவோம். இந்த கன்னி சிப்பி வர செலக்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன, ரீசன்? இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, நோய் நொடிக்கு இது வரைக்கும் படுத்ததே கிடையாது. நீங்கள் சாப்பாடு எதை போட்டாலும் சாப்பிடும். இது தான் பண்ணணும் அதுதான் பண்ணணும்லாம் கிடையாது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டயத்தில் வந்து நம்ம வந்து கேர் எடுத்துக்கோம். ஏன்னா நம்ம மாதமாக இருக்குது, நம்ம எதாவது சேர்த்து போடலாம் ஃபுட்டு அப்படின்னு நம்ம தான் அந்த கறி இது எடுத்து போடுறோம் ஒழிஞ்சு அதுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக எதுவும் போட தேவையில்லை. எப்பயும் நார்மலாக போகிற சொல்லி ஃபுட்டு போடலாம். நோய்க்கு வந்து அதிகமாக தாங்கும். அதான் நான் சொல்கிறேன்ல, ரேபிஸ் இன்ஜெக்ஷன் ஒரு இன்ஜெக்ஷனு, அடுத்து ரத்த கழிச்சல் நோய் அந்த 2 இன்ஜெக்ஷன் மட்டும் பண்ணால் மட்டும் போதும். ஏன் அந்த இன்ஜெக்ஷன் பண்ணுறோன்னா, தனியாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. மற்ற நாய்களோட மிங்கிலாக இருக்கும்போது அந்த மற்ற நாய்கள் இருக்கிறது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது தவிர, இப்போ நான் வந்து தோட்டத்தில் தான் இருக்கேன். என் தோட்டத்தில் இருக்க நாய்க்கு எந்த நாய்க்குமே இது வரைக்கும் நான் இன்ஜெக்ஷன் பண்ணது கிடையாது. இந்த மாதிரி அந்த நோய்களும் வந்தது கிடையாது. வெளியில் போகிற கஸ்டமருக்கு வந்து, ஏன்னா பக்கத்தோட்டத்தில் ஏதாவது நாய் இருக்கலாம், இல்லை இப்போ தெருவில் பூரா நாய் இருக்கும், அந்த நாய் மூலிமா இந்த நாய்க்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். அவங்களால இந்த நோயினால் அவங்க வந்து லாஸ் ஆகக்கூடாது. அவங்களுக்கு முன்கூட்டியே சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அவங்க அந்த இன்ஜெக்ஷன் பண்ணிக்குவாங்க. மற்றபடி வேறு எந்த நோய் இதுகளுக்கு வந்து சீக்கிரம் வந்து அஃபெக்ட் ஆகாது. குட்டியும் நல்லா தெளிவாக இருக்கும். சாப்பாடு எது போட்டாலும் நல்லா வயிறார சாப்பிடுங்க. இது செங்கண்ணியில் புளிச்சாரை ப்ரோ. செங்கண்ணியில் புளிச்சாரை இருக்கும். இது குட்டியை பூராமே பிள்ளை நேரத்துலலாம் சேர்த்தோம்னா புளிச்சாரை அந்த குட்டியை பூராமே இருக்கும். இந்த வரி வரியாக இருக்கும் காலில். போன பேட்ச் வெறும் குட்டி புளிச்சாரையில் போட்டுருந்தது. இதில் 2 மேலுக்கு வந்து புளிச்சாரை இருக்கும் கண்ணிலேயே. இதே மாதிரி அம்மா மாதிரியே இருக்கும் புளிச்சாரையில். இது எத்தனை மாதம் ஆச்சுங்க? இது வந்து வயசு 3 வயசு ஆச்சு. 3 வயசு ஆச்சு. எத்தனை தடவை போட்டிருக்குங்க குட்டி? இது குட்டி வந்து நம்மக்கிட்ட வந்து 3 தடவை போட்டிருக்கு. வெளியில் தான் இருந்தது. இப்போ விலைக்கு தான் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஃபீமேலை. இது முயல் வேட்டைக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது அவங்களால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஒரு ரேட்டு கொடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இது வரைக்கும் குட்டி போனது, இப்போ கண்ணியில் வந்து 7 குட்டி போட்டதில் 3 குட்டி வந்து கஸ்டமர் தான் அவங்க மூலியமாக தான் ரெஃபர் பண்ண மூலியமாக தான் அந்த 3 குட்டியும் போயிடுச்சு. இப்போ அவங்க மூலியமாக தான் 2 குட்டியும் புக்கிங் ஆகிருக்கு. பிள்ளை நேரத்தில் குட்டி 7 குட்டி போயிருக்கு. 7 குட்டியில் 3 குட்டி வந்து புக்கிங் ஆகிடுச்சு. மீதம் 4 குட்டி இருக்குது. எல்லாமே கஸ்டமர் அவங்க வந்து குட்டி நல்லா தரமாக வந்திருக்கு, நல்லபடியாக இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரியே நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு எல்லாமே குவாலிட்டியோடு இருக்குது அப்படின்னு சொன்னதுனால தான் குட்டி எனக்கு வந்து நல்லா மூவிங்கில் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு டேரெக்டாக இங்கே வந்து எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். சிப்பிப்பாறையில் மேல் ஒன்று வச்சுருந்தோம். அது கரம்ப கலரு வாக்கருப்பில் தான் இருந்துச்சு. குட்டி நல்ல எங்களுக்கு நல்ல காவலில் இருந்தது அதுதான். அதே மாதிரி வேறு ஏதாச்சும் முயலோ இல்லை வேறு எதுனாலும் சரி பிடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துடும். நம்ம சாப்பிட்ற ஐட்டம் எதுவாக இருந்தாலும் பிடிச்சாலும் வீட்டுக்கு கொண்டு வந்து கையில் கொடுத்துரும். பாதுகாப்பு அவ்வளோ பாதுகாப்பு. புது ஆள் வந்து உள்ள சடனாக உள்ளே வரக்கூடாது, வர முடியாது. குலைச்சா அங்கே தான் நிற்கணும். இப்போ நீங்கள் நின்னீங்கல்ல அது மாதிரி அங்கேயே தான் நிற்கணும், உள்ளேலாம் வர முடியாது. வீட்டாளுக்கு யாராவது வந்து வெளியில் வந்துட்டு வாப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் வர முடியும்.
அந்த அளவுக்கு நல்லா அக்ரெசிவாக இருந்துச்சு. இப்போ அந்த ஃபீமேல் உள்ள காமிச்சல பிள்ளை நிறத்தில் அந்த ஃபீமேல் அப்படி தான். உங்களோட காண்டாக்ட் நம்பர் சொல்ல முடியுமா? என்னோடய காண்டாக்ட் நம்பர் 95 85 04 64 00.